எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது அதாவது 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. எய்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இந்த காணொளி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி குரூப் டி உள்பட பேங்கிங் எக்ஸாம் எக்ஸட்ரா ஜென்ரல் ஸ்டடீஸு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு. புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு புவிப்படவியல். ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம். நிலத்தோற்ற புவிப்படம். நிலத்தோற்ற புவிப்படம். ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. வெளிர் நீலம். வெளிர் நீலம். பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள். நிலக்காணி புவிப்படங்கள் தான் பிளான்கள் என்று அழைக்கப்படும். மக்கட்தொகை பரவலை டேஸ் மூலம் காண்பிக்கலாம். புள்ளிகள் மூலம். புள்ளிகள் மூலம். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சிறிய அளவை புவிப்படங்களில் பிரதான தோற்றங்களை மட்டுமே காண்பிக்கப்படுகின்றன. சரி. காரணம், குறைந்த அளவு இடமே உள்ளதால் பெரிய பரப்பிலான கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்றவற்றை மட்டுமே காண்பிக்க இயலும். அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அடுத்து 7வது கேள்வி அதே மாதிரி கூற்று கேள்விதான். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மரபு குறியீடுகளும் சின்னங்களும் வரைபடத்தின் திறவுகோல் ஆகும். சரி. இவை குறைந்த அளவிலான படத்தில் அதிக விவரங்களை தருகின்றன. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. புவிப்படங்கள் புவியை டேஸ் சித்தரிக்கின்றன. இரு பரிமாணத்தில். இரு பரிமாணத்தில். பெரிய அளவிலான நிலப்பகுதிகளை காண்பிக்க டேஸ் புவிப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறிய அளவை. சிறிய அளவை புவிப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பொருந்தாததை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி, வாக்கிய முறை. வரைகலை அளவை ஒரு சிறிய டேஸ் போன்று குறிக்கப்பட்டிருக்கும். வரைகோல். வரைகோல். ஐசோ என்ற கிரேக்க மொழி சொல்லின் பொருள். ஐசோ என்ற கிரேக்க மொழி சொல்லின் பொருள் சமம். ஐசோனா சமம். அடுத்து 13வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். இந்த இரண்டு கூற்றுமே, கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. அடுத்து பாருங்க, இனி வரக்கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது குடிமையியல். குடிமையியல் கேள்விகள் சில கேள்விகள் வருது இந்த காணொளி வாயிலாக பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர்
மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். ஆப்ஷன் டி. உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார்? இதில் பங்கு பெறாதவர் முதலமைச்சர். மீதியில் ஆளுநர், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர் அவர்களாக பங்கு பெறுவார்கள். அடுத்து இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. 62. அடுத்து 19வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்க்கண்டவர்களுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள். மன்னிக்கவும், துணை குடியரசுத் தலைவர் கிடையாது, ராஜ்யசபை உறுப்பினர்கள். குடியரசுத் தலைவர், ராஜ்யசபை உறுப்பினர்கள், சட்ட மேலவை உறுப்பினர்கள். இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதில் இவங்க மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அடுத்து தமிழக சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234. மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் மாநில ஆளுநர். மாநில ஆளுநர். மாநில அரசின் சட்டங்கள் யாரால் இயற்றப்படுகின்றன? மாநில அரசின் சட்டங்கள் யாரால் இயற்றப்படுகின்றன? சட்டமன்ற உறுப்பினர்களால். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள். மாநில அரசின் உயர் அதிகாரிகளை நியமிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர். மாநில அரசின் உயர் அதிகாரிகளை நியமனம் செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர் முதலமைச்சர். ஆப்ஷன் பி. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். அதாவது சட்டமன்ற பேரவைக்கான நடைமுறைகள். இந்த உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் உடையது. ஆப்ஷன் சி. 2, 3, 4 மட்டும்தான் சரி. கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? சொத்துரிமை பெறுவதன் மூலம்.
அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? பகுதி 2 பிரிவு 5 11 வரை. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். கீழ்கண்ட கூற்றுகளில் பொருத்தமான விடையை தேர்வு செய்க. அதாவது ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது? ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும்போது, அதே மாதிரி தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும் 3 மட்டும் சரி. பதிவு செய்ததன் மூலமும் கிடையாது. போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது கிடையாது. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர். சரி. காரணம், 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாகினர். அப்போ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்து, நட்பண்புகளுடன் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகளுள் ஏதேனும் ஒன்றில் போதிய அறிவினை பெற்று இயல்பு குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு டேஸ் சட்டத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் டேஸ் ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும். 7 ஆண்டுகள். அடுத்து பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இந்திய அரசால் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இந்திய அரசால் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. கீழ்கண்ட கூற்றுகளில் பொருத்தமான விடையை தேர்வு செய்க. இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு கீழ்கண்ட வழிமுறைகளை கூறுகிறது. அது என்னன்னா, 1985 ஜப்பான் தம்பதிகளுக்கு இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்து அது பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுதல். அதே மாதிரி பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டும்தான் சரியான ஒன்று. சமய சார்பின்மை என்பது எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடாகும். ஆப்ஷன் சி, அதாவது ஏ மற்றும் பி. பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு 1976. பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? இதுக்கு சரியான விடை அரசியலமைப்பின் முகவுரை. அடுத்து, சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை அடிப்படை உரிமைகள். அடுத்து, அரசியலமைப்பின் பிரிவு 28
எந்த வகையான கல்வி அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? இதுக்கு சரியான விடை இவற்றில் எதுவும் இல்லை. இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்து, ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும்? ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. 1, 2, 4 மட்டும். இப்போ இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமய சார்பின்மை விலைமதிப்பற்ற ஒன்றாகும். அதாவது 1, 2, 4. இரண்டாவதுனா சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. அடுத்து, அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகிலுள்ள சிக்கந்தராவில் உள்ளது. இப்போ இது தவறு. அப்போ 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்தது 44வது கேள்வி பாருங்க. ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். சரி. அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 45வது கேள்வி. இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும். இந்தியா பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடு. அப்ப கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ. அடுத்து, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் தவறான இணை தீன் இலாஹி என்பது ஒரு புத்தகம் அல்ல. மீதி பாருங்க. கஜுராஹோ இந்து கோவில், அதாவது தவறான இணை. கஜுராஹோ இந்து கோவில், அசோகர் பாறை கல்வெட்டு, இக்பால் கவிஞர். தீன் இலாஹிங்கிறது அக்பர் பின்பற்றின சமயம். அடுத்து, சமய சார்பின்மை இந்தியா போன்ற சமூகத்திற்கு மதிப்புமிக்க ஒன்றாகும். சமய சார்பின்மை என்பது இந்தியா போன்ற சமூகத்திற்கு மதிப்புமிக்க ஒன்றாகும். ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் ஓர் டேஸ் பத்திரிகை எழுத்தாளர். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளர். சமய சார்பின்மை என்பது பிற மதங்களின் மீதான சகிப்புத்தன்மை. சமய சார்பின்மை என்பது பிற மதங்களின் மீதான சகிப்புத்தன்மை. அடுத்து பாருங்க. இந்த தீன் இலாஹின்னு கேட்டிருந்தோம். தீன் இலாஹி என்பது அக்பர் பின்பற்றிய மத சகிப்புத்தன்மை கொள்கை தான் தீன் இலாஹி. தீன் இலாஹி என்பது அக்பர் பின்பற்றிய மத சகிப்பு தன்மை கொள்கை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 8th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொலி. அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் உண்டான ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி.